இப்போ இதுல இருந்து இன்னொரு கேள்வி வருது என்னன்னா, இந்த பாண்டிச்சேரிக்கு வந்து இந்த புதுச்சேரிக்கு முக்கிய வருவாயா இருப்பது இங்க இருக்கக்கூடிய அந்த வைன் ஷாப். அதன் மூலமா வரக்கூடிய வருவாய் தான் நம்மளுடைய. அதை என்னால ஏத்துக்க முடியாது. ஏன் ஏத்துக்க முடியாது? அதான் உண்மை. நீங்க ஏத்துக்கலாம். உண்மை. தொழிற்சாலையெல்லாம் மூடிட்டு மதுசாலை கட்டினா என்ன மது மூலியம் தான் வருமானம் வந்ததுன்னு என்ன சொல்ல சொல்லுங்க பாண்டிச்சேரி மக்களை. இல்ல அதுதானே உண்மை. இல்ல தப்பா ஏத்துக்க முடியாது. ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் சொல்றத வாங்கிங்க. சொல்லுங்க. மில்லு மூலியமா 10,000 பேர் வேலை பார்த்தாங்க. ஒரு மில்லையும் அவங்க எல்லாம் சம்பளம் வாங்கினாங்க. மேட்டுப்பாளையம் சேதராப்பட்டு என் கையில கிட்டத்தட்ட 1000 பேர் வேலை பார்த்துக்கிறாங்க. மேட்டுப்பாளையத்தில் சேதராப்பட்டு தட்டாஞ்சாவடி ஏராளமான கம்பெனியில் லட்சக்கணக்கான பேர் வேலை வாங்கி அது மூலிமா மாதம் 10,000 ரூபா சம்பளம் வாங்கி எல்லாமே இங்கே பாண்டிச்சேரியில் செலவு பண்ண காலம் போய் எல்லா கம்பெனியும் நீங்கள் அங்கே மாற்றிட்டீங்க. மில்லில் கிட்டத்தட்ட 50,000 பேர் வேலை பார்த்தாங்க. கைத்தறி இருந்தது, அதை மூடிட்டீங்க. கூட்டுறவு நிறுவனங்கள் ஏகப்பட்ட இருந்தது. எல்லா வேலை வாய்ப்பும் ஒழிச்சிட்டு இது ஒரு சுற்றுலா மாநிலம்னு சொல்லிட்டு மதுக்கடை மட்டும் திறந்துட்டு அப்போ மதுக்கடை மூணுனா இந்த மாநிலமே இருக்காதா? அது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. தொழிற்சாலை பெருக்குங்க, வேலை வாய்ப்பை கொடுங்க. தொழிற்சாலை வேலை வாய்ப்பு கொடுக்காத ஒரு அரசாங்கம் அது வந்து அதாவது இந்த புதுச்சேரி மாநில மக்களுக்கு எதிரான அரசாங்கம். வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயம். நான் கேக்குறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு வருமானம் வந்து இங்க இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சார். பாண்டிச்சேரியில தான் அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. சின்ன மாநிலத்தில் அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ், பொறியியல் கல்லூரி மாணவர்களை அதிகமாக உருவாக்கிய மாநிலம் பாண்டிச்சேரி, காரைக்கால், ஏனம் எல்லா பகுதியிலும் இது இருக்கு. கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியில் கடந்த 10 ஆண்டுகளாக 50,000 பேர் ஐடி படிச்சவங்க இன்னைக்கு வெளியில போகிறாங்க. 1 லட்சம் பேருக்கு மேல வெளியில போகிறாங்க. பெங்களூர், ஹைதராபாத், சென்னை. அவங்க மட்டும் போல சார், அவங்க ஃபேமிலியே போயிடுது. பொண்ணு கட்டுறாங்க. எப்படி கட்டுறாங்கன்னா, இங்கேருந்து போயிட்டு வேற ஒரு மாநிலத்தில் இருக்கிற பொண்ணை கட்டிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டவங்க பாண்டிச்சேரிக்கு வராம யாராலும் பேர் எங்க ஏரியா இருக்குது, பெத்துச்செட்டுப்பேட்டை இருக்குது. அங்க கிட்டத்தட்ட ஒரு தெருவில் கிட்டத்தட்ட எல்லா வீடும் காலியாவே இருக்குது. எல்லாமே சென்னை போய் செட்டில் ஆயிட்டாங்க. 1 லட்சம் ரூபா ஒருத்தன் சம்பளம் வாங்கினானா 1 லட்சம் பேர் போகிறானா, அந்த 1 லட்சம் பேருக்கு நீ ஐடி பார்க் இங்க திறந்திருந்தா 1 லட்சம் பேருக்கு இங்க வேலை கொடுத்திருந்தா அந்த 1 லட்சம் பேருடைய பொருளாதாரம் அந்த 1 லட்சம் பேர். நீ 1 லட்சம் பேருக்கு நீ வேலை கொடுக்காம 1 லட்சம் பேரை குடிக்க வச்ச அரசாங்கம். நாராயணசாமி அரசாங்கமோ இந்த ரங்கசாமி அரசாங்கமோ பாண்டிச்சேரி மாநிலத்தை குடிக்க வச்சிங்க. நாங்க கேட்கறது வேலை கேட்கணும். வேலை கொடுத்தீங்களா? 1 லட்சம் பேர் பதிவு பெற்றிருக்காங்க சார் எம்ப்ளாய்மெண்ட்ல. சரி, தமிழக வெற்றி கழகம் எக்ஸ்சேஞ்சில இருந்து ஒரு வேலை தரத்தாவில்ல. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் உனக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு கடிதம் கூட வராத ஒரே மாநிலம் 10 ஆண்டுகள் எதுனா அது புதுச்சேரி மாநிலம். சரி, இப்ப தமிழக வெற்றி கழகம் வந்தீங்கன்னா இங்க என்ன மாதிரியான ஃபேக்டரி கொண்டு வருவீங்க? எப்படி இவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுப்பீங்க அதை சொல்லுங்க. மக்கள் ஐடி பார்க் யார் வேணா கொண்டு வரலாம் சார். அதை எப்படி கொண்டு வருவீங்க அதை சொல்லுங்க. எப்படி கொண்டு வரணும்? இப்ப அங்க சென்னையில இருக்கிற கம்பெனில டைப் வச்சா இங்க கண்டிப்பா என்னாலே கொண்டு வர முடியும் ஐடி பார்க். ஓகே, அதாவது ஐடி பார்க் கொண்டு வருவீங்க. ஒண்ணு ஐடி பார்க் மில் வந்து தனியாரிடம் ஒப்படைச்சு ஒப்பந்த அடிப்படையில் இருக்கிற மில்லை ஏக்கலாமா இல்லையா? ஓகே. இன்னைக்கு மினரல் வாட்டர் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில எல்லா இடத்துலயும் மினரல் வாட்டர் இருக்குது. பாண்டிச்சேரி மினரல் வாட்டர் கம்பெனி வந்து கம்ப்ளீட்டா மூட்டிங்க. சேதராப்பட்டு, தட்டாஞ்சாவடி, மேட்டுப்பாளையம் எதனா ஒரு மானியம் கொடுத்தீங்கன்னா அத்தனை தொழிற்சாலை இங்க கண்டிப்பா வரும். ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தொழிற்சாலை. நான் சொல்றது அரசாங்கத்தால வேலை கொடுக்க முடியாது. அரசாங்கத்தால வேலை கொடுக்க முடியாது. தனியார் வேலை வாய்ப்பை ஊக்குவிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமும் இந்த அரசாங்கத்திடம் இல்லை. சரி, ரைட், ஓகே. நீங்க சொல்றீங்க. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ உங்க கட்சியோட பேரே வந்து தமிழக வெற்றி கழகம் இருக்கு. இப்ப தமிழ்நாடு தமிழகம் அப்படின்னு இருக்கு. புதுச்சேரிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு ஒரு சாதாரண குடிமகன் யோசிப்பாங்க. நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். தமிழ்நாடு வந்து தாய், புதுச்சேரி வந்து குழந்தை. இது இந்திய வரலாறே தான். தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் வந்து தமிழ் பேசுகின்ற மக்கள். நாங்களாம் தமிழர். நாங்களாம் என்ன ஆந்திராக்காரங்க, வடநாட்டில இருந்து வந்துக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் இங்க பேர் வச்சாலும் தமிழக வெற்றி கழகம் தான். நானே ஒரு பேர் வச்சா தமிழக வெற்றி. நான் தமிழன் பேர் வைப்பாங்க. இல்ல யார் சார் நீங்க? யாரு அவங்க உட்காந்துக்கிறவங்க எல்லாம் யாரு? இங்க இருக்கிறவங்க யாரு? பாண்டிச்சேரியில் இருக்கிற 99% இந்த மண்ணின் மைந்தர்கள் தமிழர்கள். சரி, அப்ப மாற்று கருத்து இல்ல. தாயம் குழந்தை சேர்த்துடலாம்ல. இப்ப தாயம் குழந்தை சேர்த்துடலாமா? தமிழ்நாட்டையும் புதுச்சேரியை சேர்த்துடலாமா? தாயம் குழந்தை நீங்க தான் சொல்றீங்க. தாயம் குழந்தைய தனித்தனியா வைக்கணும், ஒண்ணா சேர்த்துடலாமே. ஒரு பையனை கல்யாணம் ஆயிட்டு தண்ணி கொடுத்துட்டு போக மாட்டாங்க. அவங்க அம்மா தனி கொடுத்துட்டு போனா வேற வீடு தானே கட்டி தரணும். அப்ப எப்படி நீங்க அதே பேர் வைப்பீங்க? புதுச்சேரி வெற்றி கழகம் தானே வச்சிருக்கணும். புதுச்சேரி வெற்றி கழகம் யாரும் வைக்க மாட்டாங்க. ஏன் வைக்க கூடாது? தமிழ்ன்றது நம்ம அடையாளம். தமிழ் வெற்றி கழகம், தமிழ் வெற்றி கழகம் வச்சிருந்தா கேள்வி கிடையாது. தமிழ்நாடு வெற்றி கழகம், அதுதான் தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்திலே தமிழ்நாடுனாலே தமிழ் இருக்குதா இல்லையா? தமிழ்நாடுனா என்ன?
தமிழ் அதான் சார் நீங்க தான் சொன்னீங்க தாய் குழந்தைன்னு சொல்லி. புதுச்சேரி ஒரு குழந்தை நம்ம எடுத்துப்போம், தாயும் குழந்தையும் சேர்த்து வைக்கிறது சரியா இருக்கும். 90% தமிழ் பேசுறாங்களா இல்லையா? அதெல்லாம் ஓகே சார். சரி மொழி தானே பேசுறாங்க, அப்ப ஒண்ணா சேர்த்துடலாம்ல, தமிழ்நாட்டோட சேர்த்துடலாம்ல புதுச்சேரியா? நான் என்ன சொல்றேன், ஏன் தனியா இருக்கணும்? கலாச்சார ரீதியா தமிழ்நாடு பாண்டியம் ஒண்ணு, அதுல ஒண்ணு மாற்று கருத்தா இருக்குதா இல்லையா?